நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டீர்கள். ஊழலை பற்றி பேசுவதற்கு, துரோகத்தை பற்றி பேசுவதற்கு, அதே நேரத்தில் அவர்களுக்கு இரு இயக்கத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதைத்தான் நான் இன்றைக்கு காணுகிறேன். ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்தில் ஊழலற்ற ஆட்சி, துரோகமற்ற ஆட்சி, விசுவாசமுள்ள ஆட்சியாக தமிழகத்திலே இல்லாத நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவருடைய கருத்துக்கள் பொதுவாகவே ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த ஒவ்வொரு கருத்துக்கள் வழங்குகிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு அவரை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய கூட்டணியிலே இணைவார்கள். அப்படி கூட்டணிக்கு வருகிற போது அத்தனை பேரையும் நாங்கள் வரவேற்று வாழ்த்தி அவர்களை அழைப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தில் 2 கட்சி தான் போட்டி, அது ஏடிஎம்கேவோ நாங்கள் துணை முதல்வர் அன்றைக்கு சொல்லுகிற போது 2 மாதத்திற்கு முன்னால் ஒன்றை சொன்னார். அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளர் தொடர்ந்து 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஆட்சி சுலபமாக நடத்த முடியும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் இது எதிர்க்கட்சியாகவே இல்லை என்பதுதான் அவருடைய பொருள். சட்டம் இங்கே பேணி காப்பதற்கு, பெண்களுக்கு சுயமாக அண்ணல் காந்தி கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு, எந்த நேரம் வேணாலும் நடமாடலாம் என்ற நிலையை உருவாக்குவதற்கு, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பதற்கு வீடற்றவர்கள் அத்தனை பேருக்கு வீடு வழங்குவதற்கு, 2 சக்கர வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு வழங்குவதற்கு, அதே நேரத்தில் தூய்மையான ஆட்சி உருவாக்குவதற்கு, மின்வெட்டே இல்லாத மாநிலத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு, ஆரோக்கியமான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்குத்தான் அவர் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த செயல்பாட்டின் மூலமாக நாளை எதிர்கால தமிழகத்தை ஆளுகிற போது ஜனநாயகம் 9ஆம் தேதி வெளியிடுகிறது. ஜனநாயகத்தை காப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஜனநாயகம் வென்று காட்டும் என்பதை நான் நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிக தொகுதி அது தலைவர் தான் முடிவு செய்வார். தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு சில அதிருப்தியான நிர்வாகிகள் போன 2 நாட்களுக்கு முன்னாடி வெள்ள கோயில் பகுதியில் நடந்த நிகழ்ச்சி நீங்கள் போட்டதுதானே தவிர 3 பேர் வந்தார்கள். 3 பேர் என்ன நிலையில் இருந்தால் என்பது நீங்கள் தெரியும். நான் மேலே வாருங்கள் என்று கேட்டேன். அவர் 3 பேரும் நான் மேலே சென்றவுடனே 3 பேரும் ஒரே பைக்கிலே சவாரி செய்தார்கள். நான் திரும்பி வருவது யாருமே அங்கு இல்லை. என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயால வரலாற்று மாற்ற முடியாது, திமுக அதிமுக மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு லைலோட கருத்து கணிப்புக்கு அப்புறம் அவர் தெரிவிச்சிருக்காரு. இது பத்தி உங்களுடைய கருத்து? ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன். லயோலா கருத்து 2016 திமுக ஆட்சி தான் வரும் சொன்னாங்க. ஆனால் மாபெரும் விட்டு ஈட்டி தந்தவர் 234 இரட்டை சின்னத்தை நிறுத்தி வெற்றி பெற்ற வரலாற்றை படைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா, மறந்துவிடக் கூடாது. அன்னைக்கு அப்படிதான் சொன்னாங்க. இன்னைக்கு அதை சொல்லிட்டே இருக்காங்க. கருத்து கணிப்பு வேறு, மக்கள் தீர்ப்பு வேறு, மறந்துவிடக் கூடாது. தமிழகத்தில் மத்திய அரசு கல்வி கடனை ரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு மத்திய அரசு கல்வி கடனை ஒதுக்கலாம். பொதுவாகவே தேசிய வங்கியின் மூலமாகத்தான் இளைஞர்கள் அந்த கடனை பெறுகிறார்கள். இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத கண்ணீர் சிந்துகிறார்கள். இது நீண்ட நாளாக பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மத்திய அரசு அதற்கான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, நாங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு மத்திய அரசாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்துவதற்கு நம்முடைய வெற்றி தளபதி விடமாட்டார் என்பது மட்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து HRNC மினிஸ்டர் சேகர் பாபு பக்தர்களை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் பேசிக்கொண்டு அது ஒரு முறை அல்ல, பல முறை ஒவ்வொருடைய கருத்தும் நாளை எதிர்கால தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறது. மக்கள் அதற்கான தீர்ப்பை வழங்குவார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு.
ஸோ உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.